லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி என்பது மிகவும் முக்கியமான தொகுதி. அந்த தொகுதியில் யார் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அதுதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. 2021 திமுக வெற்றி பெறும். திருவரங்கம் தொகுதியில பழனியாண்டி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ திருவரங்கம் தொகுதியில அந்த கட்சி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து 2021 முன்னாடி வெளியிட்டோம். தேர்தல் காலகட்டங்களில் வெளியிட்டோம். இப்போவும் சொல்றோம், திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுடைய செயல்பாடுகளை நம்ம சிறுகமணி, பெருகமணி, இந்த பக்கம் சோமரசம்பேட்டை, கம்பரசம்பேட்டை, அதவத்தூர், மணிகண்டம், இன்னும் இருக்கக்கூடிய பல பகுதிகளில், நம்ம வயலூர் பகுதியிலேருந்து எல்லா பகுதிகளிலும் நம்ம விசாரிக்கிறோம். அவர் மேல கெட்ட பெயர் இந்த இதுல ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க, கிடையாது. அனைத்து சமுதாய மக்களுக்கும் முன்னின்று எல்லா வகையிலையும் உதவி பண்றார். தன்னால இயன்ற அளவுக்கு உதவி செய்கிறார். அப்ப அந்த இடத்துல அவர் போட்டியிட போறாரு, இவர் போட்டியிட போறாரு, தோக்க போறாங்க, தோக்க வச்சிருவாங்க, 1000 விமர்சனங்கள் பண்ணலாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அந்த வகையில பார்க்கும்போது 2021 மகத்தான வெற்றி பெற்ற அண்ணன் பழனியாண்டி அவர்கள் இந்த முறை 2026 மகத்தான வெற்றி பெற வேண்டும். அப்ப இந்த பழனியாண்டி அவர்கள் வெற்றி பெறுகிற கட்சி எதுன்னா திமுக. அப்ப திமுக ஆட்சிக்கு வரும். அப்படியான ஒரு சூழல் தானே. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஒற்றுமையா வேலை பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், அதிமுகவுக்கு அதிமுக எதிர் கிடையாது, திமுகவுக்கு அதிமுக எதிர் கிடையாது. திமுக அதிமுக மாறி மாறி இவர்கள் அரசியல், திராவிட கட்சிகள் அரசியல் செய்யலாமே ஒழிய திமுகவுக்கு அதிமுக எதிர் கிடையாது, அதிமுகவுக்கு திமுக எதிர் கிடையாது. இந்த ரெண்டு கட்சியில இருக்கக்கூடிய அந்தந்த கட்சியில உள்ளவர்கள் தான் நண்டு கதையாக பிடித்து எடுத்துக்கொள்வார்கள். சொந்த சமுதாயம், சொந்த சாதி, இவங்களே முன்னேற விடாம பண்ணணும்னு நினைப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்துட்டாரு பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களை பொறுத்தவரையிலையும். இந்த இகழ்ச்சி புகழ்ச்சி இரண்டையும் சமமாக பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஓப்பா, நான் நல்லது பண்ணியிருக்கேன், நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது என்னையை காப்பாற்றும், அது என்னையை ஜெயிக்க வைக்கும், மக்கள் என்னை கைவிட மாட்டார்கள், அந்த லெவல் கொண்டாரு. 1000 பேர் 1000 சொன்னாலும் அதெல்லாம் கோவப்படுறதே கிடையாது. அமைதியா இருந்து இந்த மக்களுக்காக தொடர்ந்து அனைத்து சேவைகளையும் செய்யக்கூடிய பழனியாண்டி எம்எல்ஏவை திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் பயன்படுத்திங்க. இது போல ஊழல் முறைகேடு இல்லாம செயல்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம பார்க்க முடியாது. மிக சிறப்பா அவருடைய களப்பணி இருக்கு. நிதிகளை சட்டமன்ற உறுப்பினருடைய நிதிகளுக்கு அப்பாற்பட்டும் தலைமையில சொல்லி பல கட்டிடங்களை, பல தார் சாலைகளை, பல மேம்பாலங்களை, பல மாநில நெடுஞ்சாலைகளை, நபார்டு வார்டு திட்டத்துல பல திட்டங்களை வாங்கி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் சொன்னோம்னா பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அதனால திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும், தேவேந்திர சமுதாய மக்களுக்கு ஒண்ணுன்னா போய் நிற்கிறாரு, கள்ளர் சமுதாயத்துக்கு ஒண்ணுன்னா போய் நிற்கிறாரு, அதே போல முத்திரையர் சமுதாயத்துக்கு ஒண்ணுன்னா நிற்கிறார். அனைத்து சமுதாயமும் எல்லாரும் பிள்ளை மாதிரி அந்த பாகுபாடே பார்க்கறது இல்லை. யாராவது ஒருத்தர் வேலை வாங்கி தராங்கன்னு சொல்லி ஒரு 20 லட்சம் 30 லட்சம் யாராவது வாங்கி அது மாதிரி மோசடி பண்ணியிருக்காங்களா? கிடையாது. எந்த விதமான மோசடியும் இல்லை. அவர் பரம்பரை பணக்காரர், ஆனால் பழகிட்டா பச்சை பிள்ளை மாதிரி. அதனால திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கெட்டியா பிடிச்சிக்குங்க. அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுடைய கரத்தை வலுவாக்க கரெக்டா அவருக்கான ஓட்டு வங்கியில போட்டு அவரை மீண்டும் வெற்றி பெற செய்யுங்க. திருவரங்கத்துல இருக்கக்கூடிய அடிமனை பிரச்சனைகள்லாம் சட்டமன்றத்துல பேசி அதுக்குண்டான தீர்வை ஓரளவு நியாயமா என்ன தீர்வு வரணுமோ அதுக்கு முயற்சி பண்ணி வாங்கி பண்ணியிருக்காரு. அதுபோல திருவரங்கம் திருவரங்கத்துக்குள்ள போக்குவரத்து நிறைந்த பகுதியா இருந்தாலும், குறுகிய இடமா இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள ஒரு பேருந்து நிலையம் கொண்டு வந்துட்டாரு. நம்ம அவங்க கட்சியில உள்ளவங்களே இன்னொருத்தவங்களை நம்ம குறை சொல்லணும் இல்லை. இப்ப மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இல்லை. அதை கொண்டு வந்தா நல்லது. அது திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் முயற்சி செஞ்சிருக்கலாம், இன்னும் முயற்சிகள் கூட மேற்கொண்டு இருக்கலாம். ஆனா அது நடக்கல, வெளியில தெரியல. ஆனா திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்கள் திருவரங்கத்துக்குள்ள அந்த கோவில் பகுதிக்கு வந்து போற மக்களுக்கு இடையூறு இல்லாம இருக்கணும், கூட்ட நெரிசலா இருக்கு அந்த பகுதி, அப்ப ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் ஒன்று கொண்டு வர்றார். இப்போ அதை பார்த்துதான் திருவரம்பூர்ல ஒரு பேருந்து நிலையம் பண்றாங்க. அப்ப மக்களுக்காக வேண்டி நிக்கிறாரு. காலையில அவரை பார்க்க போனோம் அப்படின்னா திடீர்னு இதை ஒரு பெரிய காரியம்னா
சில பேர் என்ன பண்ணுவாங்க, தூக்குற நேரத்துல போவோம், இல்லைன்னா மத்தியானமா போவோம், லேட்டா போவோம், அப்பதான் நமக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம்லாம் உண்டு இல்ல. எல்லாரும் இருக்கும்போது நம்ம போனோம்னா எந்திரிச்சு நிற்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம்லாம் இருக்குல்ல. ஆளா காலையில தகவல் கிடைச்சிருச்சுன்னா உடனே அந்த பெரிய காரத்தை போய் அட்டன் பண்ணி ஒரு மாலையை போட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தேவையான உதவிகளையும் அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டு வர்றார். இப்ப இது போல சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்கவே முடியாது. ஆக திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினரை அந்த திருவரங்கம் தொகுதி மக்கள் அவருடைய கரத்தை வலுப்படுத்த இருக்கையா பிடிச்சிங்க. அவரை மீண்டும் மகத்தான வெற்றி பெற செய்யுங்கள். நல்ல மனுஷன், நல்ல மனிதருக்கு எப்போதுமே ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.